வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயத்தில் இன்று புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி அருள்மிகு வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை வழிபட்டனர். ஸ்ரீராம் சேவா அமைப்பின் சார்பில் காலை 6 மணி முதல் இரவு வரையில் பக்தர்களுக்கு பொங்கல், சர்க்கரை பொங்கல், கேசரி, தயிர் சாதம், புலி சாதம் என அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான், நத்தம் விஜயாசனார், திருப்புலியங்குடி, காசினி வேந்தன், பெருங்குளம் மாயக்கூத்த பெருமாள், இரட்டை திருப்பதி தேவர் பிரான், அரவிந்த லோசனர் பெருமாள், தென் திருப்போரை மகர நெடுங்குழை காதர், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள், ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவில் ஆகிய நவ திருப்பதி கோவில்களில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலை 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 6 மணிக்கு திருமஞ்சனம், 6:30 மணிக்கு தீபாராதனை என சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவில்களில் உள்ள கருடன் சன்னதி முன்பு பெண்கள் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனிடையே நவ திருப்பதி கோவில்களில் 4வது ஆண்டாக எம்பெருமானார் ஜிஆர் தலைமையில் திருக்குட யாத்திரை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் போட்டப்பாறை மலை மீது அமைந்துள்ள வெங்கடேஷ ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை சேவித்தனர்.